வழக்கறிஞர் அஜிதா இணைந்திருக்கிறார். ஒரு அதிகபட்ச தண்டனை தான் ஒரு இயல்பாக ரைட் திங்கிங் பீப்புள் இந்த சொசைட்டி எதிர்பார்ப்பாங்க. இன்னமும் கூட இது கடக்க வேண்டிய சட்ட சவால்கள் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அறிவிங்க. இந்த மாதிரியான ஒரு சென்சிட்டிவ் கேசஸ், பெரிய ஊடக வெளிச்சம் பெறக்கூடிய கேசஸ் எல்லாம் லோவர் கோர்ட்ஸில் இருக்கும்போது ஒரு சமூகமும் கூட அதில் பெரிய கவனம் செலுத்தும். பட் அது அடுத்தடுத்த ஹையர் லெவல் ஆஃப் ஜுடிஷியரி போகும்போது அது நிறைய சவால்களையும் சந்திக்கிறத முன்பு பார்த்துருக்கோம். பட் சஸ்டெயின்டு ப்ரெஷர் இருந்த கட்டங்களும் உண்டு. இதில் அடுத்தடுத்த கட்டங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விவகாரத்தில் பிஃபோர் தி ஜஸ்டிஸ் இஸ் ஃபைனலி சர்வ்ட்? ஆமா, இதுல அதுக்கப்புறம் உயர்நீதிமன்றத்துல மேல்முறையீடு வர்றதற்கு வாய்ப்பு இருக்கு. இவங்க அதுல இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை இல்ல இந்த சட்ட நுணுக்கங்களை எல்லாம் மறுதளித்து விட்டுதான் எங்களுக்கு தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அதனால எங்களுக்கு மேல்முறையீட்டுல எங்களுடைய தண்டனை குறைக்கப்பட வேண்டும், எங்களை விடுவிக்க வேண்டும்னு எல்லாருமே அப்பீல் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகம். நீங்க சொன்னது மாதிரி ஒரு கீழமை நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய தீர்ப்பு என்பது பல நேரங்கள்ல அவங்களுடைய இன்வெஸ்டிகேஷன்ல இருக்கக்கூடிய லாக்குனாஸ் அல்லது அதுல இருக்கக்கூடிய ஹோல்ஸ், அதுல இருக்கக்கூடிய லூப் ஹோல்ஸ், இதை வைத்துக் கொண்டு இந்த சட்டத்தினுடைய அடிப்படையில் சட்டத்தினுடைய நியாயம் எல்லாருக்குமே ஒரே மாதிரி வழங்கப்படணும். குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டாலும் கூட மேல்முறையீட்டுல அது ஓவர் டர்ன் ஆகிறத நம்ம நிறைய வழக்குகள்ல பார்த்திருக்கோம். உதாரணத்துக்கு கௌசல்யா சங்கர், அந்த வழக்குகளை கூட, சங்கர் கொலை வழக்குல கூட அந்த அப்பாவே கூட விடுதலை செய்யப்பட்டார். அதற்கான போதுமான சாட்சியங்கள் இல்லைன்னு உயர்நீதிமன்றம் சொன்னது. அப்ப அது போன்ற ஒரு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாம ஒரு வாட்டர் டைட்டா அதை முடிச்சிருப்பாங்கன்ற எதிர்பார்ப்பு. இன்னைக்கு அதிகபட்ச தண்டனையாக வாழ்நாள் வரைக்கும் ஆயுள் தண்டனை, சிறை தண்டனை அப்படிங்கிறது கிடைக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்போட வெயிட் பண்றோம். அந்த புலன் விசாரணை பற்றி எல்லாம் நமக்கு தீர்ப்பு வெளிவந்த பிறகுதான் பார்க்க முடியும், படிக்க முடியும். அதனால இந்த எதிர்பார்ப்பு தான் நம்ம வச்சுக்க முடியுங்கிறதா இன்னைக்கு இருக்க நிலைமை. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க செய்தியாளர்கள்ட்டையும் பேசியிருந்தோம். குறிப்பா இந்த எலக்ட்ரானிக் எவிடன்சஸ் நம்முடைய லீகல் பேரலன்ஸ்ல ஒரு பெரிய வெயிட்டேஜ் முன்பு பெறாத நிலையில அதுதான் இதுல தண்டனை பெறத்துக்கு ஒரு முக்கியமான காரணமா இருந்தது. இன்வெஸ்டிகேஷன்ல ரொம்ப முக்கியமான காரணமாக இருந்திருக்குங்கிறத பார்க்கிறோம். அதை வச்சுதான் அவங்க எக்ஸ்டார்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, அதை வச்சுதான் மிரட்டி இருக்கிறாங்க. அதுவே குற்றவாளிகளுக்கு வினையாக திரும்பி ஒரு பெரிய ஆதாரமாக இன்னைக்கு ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் வரத்துக்கு காரணமா இருந்திருக்கு. அதோடைய சிக்னிஃபிகன்ஸ் பத்தி பேசுங்க. என்னன்னா, முன்னாடி எல்லாம் கொலை அல்லது மிகப்பெரிய வன்முறை, பாலியல் ரீதியான வன்புணர்வு போன்ற விஷயங்கள்லாம் கூட சாட்சியங்கள், சந்தர்ப்ப சூழ்நிலை சாட்சியங்கள், கண்ணால் பார்த்த சாட்சியங்கள் அப்படிதான் இருந்தது. நம்ம 2000க்கு அப்புறம் ஒரு எலக்ட்ரானிக் டிவைசஸ் நம்முடைய வாழ்க்கையில மாற்றப்பட முடியாத ஒரு அங்கமாக மாறின பிறகு அவங்களே இந்த டிஜிட்டல் இம்பிரிண்ட்ஸை விடுறாங்க. அதற்கான எவிடன்ஸை விட்டு செல்றதுங்கிறதோ, அது ஏற்கனவே இருக்கிறதுங்கிறதோ குற்றவாளிகள் தெரிந்து கொள்ளாமலேயோ அல்லது எப்பவுமே மாட்டோம்னு நினைச்சோ பண்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரக்கூடிய வழக்குகள்ல பெரிய குற்றங்கள் எல்லாம் கூட இந்த எலக்ட்ரானிக் டிவைசஸ் கொடுக்கக்கூடிய டிஜிட்டல் எவிடன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாத்திரமும் பங்கும் வகிக்குங்கிறது தவிர்க்க முடியாதது. அப்ப எப்படி சிபிஐ அத எல்லாம் ஒரு நல்லா இன்வெஸ்டிகேட் பண்ணி எடுத்திருக்காங்களோ, அதற்கான தொழில்நுட்பங்களையும் டிவைசஸையும் ஒரு சைபர் தொடர்பான ஒரு நாலேஜ் இருக்கக்கூடிய ஒரு விங்க தமிழ்நாடு காவல்துறை என்பது மிக அவசியமாக இன்னும் வலுவுபடுத்த வேண்டியிருக்கு. பல நேர்வுகள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இது எங்க வந்துச்சுன்னு தெரியல, இவங்கதான் இருக்கும் சந்தேகத்துக்கு இடமான இருக்கவங்க யாரு அப்படிங்கறத அது கேட்கறதுன்றது நம்ம கிட்டயே கேட்பாங்க இப்ப கூட. அப்ப அந்த பெண்கள் என் கணவர் தான் செஞ்சிருப்பாங்க, என்னுடைய பாய் ஃப்ரெண்ட் செஞ்சிருப்பாங்கன்னு சொல்லும்பொழுது அந்த அடிப்படையில கூப்பிட்டு அவர்களை பேசிட்டு அதை முடிச்சிடுறதுங்கிறதெல்லாம் இருக்கு. ஏன்னா அதற்கு ஒரு கட்டத்திற்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்றதுக்கு நமக்கு அந்த டெக்னாலஜி இல்லாம இருக்குங்கிற ஒரு லாக்குனா ஒண்ணு இருக்கு. அதனால டிஜிட்டலா இருக்கக்கூடிய விட்னஸஸ், டிஜிட்டலா இருக்கக்கூடிய எவிடன்சஸ், டாக்குமெண்ட்ஸ் சட்டப்பூர்வமாகவே ஏற்கப்படக்கூடிய ஒரு டாக்குமெண்டா நம்முடைய சட்டங்கள்ல மாறிடுச்சு. அதுக்கான திருத்தங்கள்லாம் முன்னாடியே முக்கியமான கருத்தை சொல்லிருக்கீங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.